ஒரு மாநிலத்தோட முதல்வர் டெல்லிக்கு போறாங்க அப்படின்னாலே அதிகாரிகள் மத்தியில முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். முதல்வரோட வர்ற அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லோரும் முதல்வரும் மறுபடியும் தன்னோட மாநிலத்திற்கு திரும்புறப்போ வழி அனுப்புறது எல்லாமே அரசோட புரோட்டோகால் படியே தான் நடக்கணும். ஜெயலலிதாவோ கருணாநிதியோ டெல்லி போறாங்க அப்படின்னா அந்த கட்சி எம்பி எல்லாரும் ஆஜராகி முதல்வரை இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா சமீபத்துல வர்தா புயல் நிவாரண நிதி கேட்டு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், அப்போ தலைமைச் செயலரா இருந்த ராமமோகனராவ் உள்ளிட்ட அதிகாரிகள் போயிருக்காங்க. அப்போ ஒரு எம்பி கூட வரவே இல்ல. லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை மட்டும் வந்தாரு. அவரும் தன்னுடைய யோசனையை முதல்வர் கேட்கலன்னு சொல்லி பாதிலேயே கிளம்பிட்டாரு. முதல்வரோட வந்த ராமமோகனராவ் அவரோடையே சென்னைக்கு திரும்பாம அன்னைக்கு டெல்லியில இருந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. மறுநாள் காலையில தனக்கு நெருக்கமான மத்திய அமைச்சர் ஒருத்தரை பார்த்து சேகர் ரெட்டிக்கு ஆதரவு கேட்டு பேசினாராம். அதே போல தன்னோட பழக்கத்தை வச்சு பிரதமர் அலுவலகத்தைச் சேர்ந்த இணை செயலர் அந்தஸ்துல இருக்கிற அதிகாரி ஒருத்தரையும் சந்திச்சு பேசியிருக்காரு. சேகர் ரெட்டியை துருவினால் தன்னுடைய விஷயமும் அம்பலமாகிடும்னு பயந்துதான் சேகர் ரெட்டி ரெய்டு அடுத்த கட்டத்திற்கு நகராமல் தடுத்து நிறுத்த வலியுறுத்தியிருக்காரு. கரூர் அன்புநாதன் கைது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியது. ஆனா அது அடுத்தடுத்த கட்டங்களை எட்டாமல் அன்புநாதனோடு மட்டுமே நிக்குது. இதே போல சேகர் ரெட்டி விவகாரத்தையும் நிற்க வைத்துவிட வேண்டும் என்பதே ராமமோகனராவின் திட்டம். இது பற்றி தனக்கு நெருக்கமான அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காரு. ஆனா அவரோ விஷயமெல்லாம் பிரதமர் காதுக்கு போயிருச்சு, இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாராம். இந்த ரகசிய சந்திப்பு எல்லாம் முடிஞ்சதும் மறுநாள் சென்னைக்கு வந்திருக்காரு ராமமோகனராவ். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும்னு அன்னைக்கு நைட் தூங்கின ராமமோகனராவை மறுநாள் எழுப்பினது வருமான வரித்துறை அதிகாரிகள் தான்.